தமிழ் செய்தியாளர் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு காமெடி திரைப்படம். இந்த படத்தை நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாக நடிகர் ஆர்யா தயாரிச்சிருக்காரு. படத்தில் சந்தானம், கீதிகா திவாரி, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு தீபக் குமார் பதி, இசை வந்து ஆஃப்ரோ பண்ணியிருக்காரு. எடிட்டர் பரத் விக்ரமன், சண்டை காட்சியில் ஹரி தினேஷ் பண்ணியிருக்காங்க. இயக்கம் எஸ் பிரேம் ஆனந்த், ஏற்கனவே டிடி வரிசை படங்களை இயக்கிய இயக்குனர். சந்தானம் திரைப்படம், சந்தானத்தோட போன திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது எல்லாருக்கும் தெரியும். அதே இதனால் இப்போ சந்தானத்தினுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு முழு நேர காமெடி நடிகர் ஆகிவிட்டார். காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன் அப்படின்னு ஆயிட்டார். அந்த வகையில் இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பாக வித்தியாசமான கதை, வித்தியாசமான திரைக்கதை, வித்தியாசமான இயக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரிவ்யூவராக இருக்கார் சந்தானம். அவரை ஒரு நாள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு தியேட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணிருக்கோம், நீங்கள் வாங்க அப்படி சொல்லி குடும்பத்தோடு கூப்பிடுறாங்க. அவர் குடும்பத்தோடு வந்துடுறாரு. ஆனால் வந்த இடத்துல பார்த்தா அங்கே உள்ளே இருக்கிறது எல்லாம் பேய். அந்த பேய்க்கு பெரிய தலைப்பேய் வந்து செல்வராகவன். அவர் ஏற்கனவே அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டவர். அதனால் அவர் அந்த இடத்துல பேயாக தெரிகிறார். ஏற்கனவே சினிமா எடுத்து நொந்து போய் அந்த படத்தை இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணதுனால இவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அந்த செல்வராகவன் டீம். அதனால் இவரை எப்படியாவது இந்த சந்தானத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு போய் படத்துக்குள்ளே உள்ளரும் அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்குத்தனமான கோணல்தனமான ஒரு திரைக்கதையை வச்சுருக்காங்க. இந்த தேட்டருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் ஒரு சினிமாவை எடுக்கிற மாதிரி சூழல் வருது. சந்தானம் அப்படி அந்த திரைக்குள்ளே போனோடனே அவர் குடும்பமே மாறி போயிட்டு கிடக்குது. அவர் குடும்பம் எப்படி காண போயிட்டாங்க, அது எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவர் கடைசியாக முழிக்கும் போது ஒரு கப்பலில் இருக்கார். அந்த கப்பலில் அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி 3 பேருமே இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வேற கேரக்டர்லாம் இருக்காங்க. இவர் மட்டும் அதே பழைய நிலைமையிலேயே இருக்கார். அவர் ரிவ்யூவர்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவருடைய அம்மா, அப்பா எல்லாருமே வேற வேறு ஆட்களை அவங்களுக்கு தெரியுறாங்க. அவங்களுக்கு இவர் அடையாளம் தெரியல. நிழல்கள் ரவி தான் அந்த கப்பலோட கேப்டனாக இருக்கார். கஸ்தூரி ஒரு தெலுங்கு பேச பெண்மணியாக இருக்காங்க. யாஷிகா ஆனந்த் அங்கே உள்ளே இருக்கிற துப்பறிய புலி அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே டீம் வந்து அந்த கப்பலில் இருந்து கப்பல் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவில் ஒரு 2 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஃபேமிலியை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து அங்கே ஏற்கனவே நிறைய பேய்கள் இருக்குது. அந்த பேய்கள் எல்லாம் இவங்களை பழி வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த சந்தான டீம் உள்ளே போகுது. அதுக்கடுத்து இந்த டீம் யாரும் வெளியில் வர முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே ஒரு படம், சினிமாக்குள்ளே ஒரு சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான கான்செப்டில் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அந்த இதெல்லாம் உடைச்சி தன்னுடைய அம்மா அப்பாவை காப்பாற்றி வெளியே கொண்டு வர வேண்டியது சந்தானத்தோட கடமையும் வேலையும். இப்போ செல்வராகவன் சவால் விடுறார். நீ எத்தனை படத்தை கிழிச்சிருப்ப, எத்தனை படத்தை கிழிச்சு தொங்க விட்ட. ஒரு படம் வெளியேறதுக்கு முன்னாடியே காலையில் 9 மணிக்குள்ள ரிவ்யூவை போட்டு அந்த படத்தை காலி பண்ணல. எங்கள் தயாரிப்பாளர் கஷ்டம் எவ்வளோ தெரியுமா? இப்போ நீ எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர நான் பார்க்குறேன்னு சொல்லி உட்காந்துருக்காப்புல. இப்போ சந்தானம் தான் அடுத்து மூவ் பண்ணணும். அவர் எப்படி அந்த சிக்கல்ல இருந்து காப்பாற்றி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வெளியில் வர்றாரு, நிஜ உலகத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. மாநாடு படம் மாதிரி ஒரு செகண்டில் என்ன நடந்தது, அடுத்த செகண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இல்லாமல் இவர் சினிமாக்குள்ளே சினிமாவை கொண்டு போய் வேறு ஒரு கதாபாத்திரத்தை உழவு விட்டு அதிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு வச்சது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை தான். படத்தில் அப்படி என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா, சந்தானம் பேசுகிற அந்த டைலாக் வந்து ரொம்ப நீளமாக டைலாக்ஸ் திடீர்னு பேசுகிறாரு. ஆனால் நமக்கு புரியல. அந்த மாதிரியான அவருடைய மாடுலேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சில இடங்களில் சிரிக்க வச்சிருக்காரு. இடைவேளைக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு. ஆனால் சிரிக்க வைப்பது மாதிரியான காமெடியான காட்சிகள் இடைவேளைக்கு பின்பற்றி நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் முன்னாடி அதை கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அதான் பிரச்சனை. மற்றபடி இந்த படம் முழு நேர காமெடி படம் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நடிப்புன்னு பார்த்தா சந்தானத்துக்கு படத்துக்கு கூட மெருகேட்டிகிட்டே வர்றாரு.
அவரே வெளியேற்றார். அவருடைய இயல்பான நடிப்பு நிறையவே மாறி இருக்கு இந்த படத்தில். உண்மையாக சொல்லணும், நிஜமாக மாறி இருக்கு. அப்புறம் அது நிழல்கள் ரவி போன படத்துலேயே சந்தானத்தில் ஒரு படத்தில் ரொம்ப அட்டகாசமாக காமெடி பண்ணிடுறாரு. இந்த படத்துலையும் நிஜமாகவே ரொம்ப காமெடியாக பேசியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அவர் ஒய்ஃபு கஸ்தூரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் மகளுக்கு போட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சி காட்டுற அளவுக்கு கவர்ச்சி காட்ட வச்சுட்டாங்க. யாஷிகா ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அமைதியாக வந்துட்டு, அதே செகண்ட் ஹாஃப் முழுக்க அவங்களுக்கு கவர்ச்சியை காட்டி ஒரு இது சாதாரண கமர்ஷியல் திரைப்படம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்கள வச்சுருக்காங்க. இவங்கள வச்சு கௌதம் மேனனை வச்சு மின்னலை பாட்டை கடற்கரையில் ஓடிக்கிட்டு பாடிடுற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சின்ன சின்ன காமெடியை வச்சு கௌதம் மேனனை வச்சு ஒப்பேற்றிருக்காங்க. கௌதம் மேனன் ஒரு வில்லன் மாதிரி இல்லாமல், ஹீரோ மாதிரி இல்லாமல், குணச்சித்திரம் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டரில் நடித்து முடிச்சிருக்காரு. மற்ற கேரக்டர் இன்னொரு முக்கியமான கேரக்டர் மொட்டை ராஜேந்திரன். அவராவது கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்காரு, உண்மையை ஒத்துக்கணும். அவருடைய அந்த சந்தானத்துக்கு ஈக்குவலான மாடுலேஷன் டயலாக் டெலிவரி இருக்கு பாருங்க, உண்மையை ரொம்ப பாராட்டணும். இந்த படத்துலேயே அவர் ரொம்ப போராடி அவர்கிட்ட இருந்து காமெடியை வரவழைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அது கடைசி 25 நிமிஷம் கொஞ்சம் உன்னிப்பாக சுதாரிப்பாக அதை திரையை நம்ம கண்ணில் விட்டு அகலாத வகையில் படமாக்கியிருக்காங்க. எப்படி தான் தப்பிக்கிறாங்க பார்ப்போமே அப்படி சொல்லி ஒரு எடுத்திருக்காங்க. அந்த திரைக்கதை வேகத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்டுகள். அதை கடைசி வரைக்கும் கூர்ந்து கவனித்து பார்த்து ரொம்ப சிரிக்க முடியலனாலும் புன்னகைக்க வைக்கிற அளவுக்கு படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் பிரேமானந்த். இது அடுத்த படம் இதை விட ஒரு நல்ல காமெடி சீன்கள் உள்ள படமாக அவர் கொடுக்கணும். இதில் காமெடிக்கான சிச்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வருத்தமான ஒரு விஷயம். இது ஆக்ஷனில் காமெடி கொண்டு வர முடியாது. கொஞ்சம் வசனம், கொஞ்சம் அந்த சீன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கணும். இதில் வந்து சண்டை அதிகமாகிடுச்சு. சண்டை காட்சிகள் அதிகமாகி அந்த சண்டை காட்சி அதிகமானால நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியல. ஒரே அடிதடியில் எப்படி நீங்கள் காமெடியை கொண்டு வர முடியும்? ஆனாலும் கடைசியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதை நல்லதொரு முயற்சி, பாராட்டுக்கள். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் பெசகுனாலும் சுத்தமாக கதை புரியாமல் போயிடும். அந்த கதை புரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து செல்வராமன் அப்பப்போ இடையில வந்து டைலாக் பேசி இந்த படம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்காங்க. அந்த வகையில் இயக்குனரின் அந்த பரிதவிப்புக்கு நம்ம பாராட்டுகள். செல்வராகவனும் தன்னுடைய சிறப்பான அந்த பேச்சினால தான் அந்த படம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அந்த வகையில் செல்வராகவனுக்கு நமது நன்றிகள். படத்தோட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கடைசியில் தான் கொஞ்சம் அவங்களுடைய திருமுகத்தையே காட்டுறாங்க. அதில் தான் கொஞ்சம் நல்லபடியாக தெரியுறாங்க. அதனால் இந்த படத்தில் அவங்களுக்கு மட்டும் பெரிய வேலை இல்லை, அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல முடியல. மற்றபடி இந்த படம் ஒளிப்பதிவுன்னு பார்த்தா தீபக்குமார் பிரித்தி எடுத்துருக்கிறாரு. அது கப்பல் காட்சிகளெல்லாம் அபாரம், அவ்வளோ அழகான ஒளிப்பதிவு. கடைசியாக அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சீனை, அதை ஊட்டியில் ஹார்டிகல்ச்சர் பங்களாவில் நடக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கு. சண்டை காட்சிகளை வடிவமைத்த சண்டை இயக்குநர்களை நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் நம்ம ரசிக்கிற மாதிரி பாராட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எடிட்டரை இன்னும் மனமாற பாராட்டலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமான ஒரு திரைக்கதையை நமக்கு புரிகிற மாதிரி ஒரு திரைக்கதையை இணைச்சு கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக இயக்குனர் பெரும் பாராட்டு. படத்து ஒளிப்பதிவாளர் தொகுப்பாளர் நிச்சயமாக ரொம்ப பாராட்டுக்குரியவர். அவ்வளோ அழகாக தொகுத்து கொடுத்துருக்காரு. படம் மொத்தமாக இது அடுத்த பாகம் வர மாதிரி ஒரு சூழலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் அடுத்த பாகம் இதே மாதிரி தொடருமா அப்படிங்கிறது தெரியல. அது அடுத்த பாகத்துக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு. அந்த 2 சான்ஸையும் சந்தானம் உடைச்சிட்டார் அப்படின்னு கடைசியாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த படத்தில் கொஞ்சம் அயற்சியாக இருக்கிறதுக்கு காரணம். ஏதோ ஒரு முடிவோடு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு 2வது பாகம் இருக்குன்னு சொல்லி, இல்லை அது நான் உடச்சிட்டேன் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி எதுக்கு இந்த பிரச்சனை? 2வது பாகமே வச்சுருக்கலாம், அப்படியே வர மாதிரி வச்சுருந்துருக்கலாம். கொஞ்சம் அது அயற்சி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல சிரிப்போட நல்ல சிரிப்பானர்களை வர மாதிரி, சிரிப்பலைகளை பொங்குற மாதிரி இயக்கி இருக்கலாம். காட்சிகளை வச்சிருக்கலாம், வசனங்களை வச்சிருக்கலாம். சந்தானம் மேலும் அடுத்த படத்தில் கொஞ்சம் யோசிப்பார் அப்படின்னு உறுதியாக நம்புகிறோம். மற்றபடி இந்த படம் நிச்சயமாக குடும்பத்தோடு பார்க்கலாம், பார்த்து சிரித்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.